பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். உறுதியாக முதலமைச்சர் அவர்கள் இதை விரைவில் அறிவிப்பார் என்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு குழுவாக நாங்கள் சென்று முதலமைச்சரை சந்தித்து இல்லை நேரிலே அங்க வலியுறுத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகள் திமுக ஆளும் கட்சியா இருந்தது. நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். ஏன்னா இது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது மற்ற மாநிலங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. அதுவும் கர்நாடகாவில் 2 முறை எடுத்திருக்கிறாங்க. தெலுங்கானாவில் ரொம்ப டீட்டெயிலா எடுத்திருக்கிறாங்க. பீகார்ல எடுத்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆகிறது. அந்த எடுக்கிறதுக்கு தடை எதுவுமே கிடையாது. அதுல கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஒரு 6 மாதத்திற்கு முன்பு தீர்ப்பாவை வழங்கியிருக்கின்றார்கள். இதை மத்திய அரசு மட்டுமல்ல, கணக்கெடுப்பு மாநில அரசு எடுக்கலாம். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 சொல்லியிருக்கிறாங்க. அதனால லீகலா எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது. அது இல்லாம மற்ற மாநிலங்கள் இருக்கிற அந்த விவரங்கள் கணக்கெடுப்புலாம் நடத்தினா நிச்சயமா ஈஸியா எடுத்துட்டு போகலாம். நிதியும் இருக்கு தமிழ்நாட்டில், அதிகாரிகளும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க கணக்கெடுப்பு அவங்கள 2 மாசம் எடுத்தா போதும். நிதியும் இருக்கு, மனசும் இருக்கு, தேர்தல் அறிக்கையிலும் கொடுத்திருக்கிறாங்க. அல்ல தடையும் இப்ப பார்த்தா எல்லா கட்சியும் வந்துடுச்சு. 99.9% கட்சிகள் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கு. வராத கட்சிகள் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. எல்லா அமைப்புகளும் இதுல வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது அவசியமா இது முதலமைச்சர் நடத்துவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. டைம் ஃப்ரேம்லாம் எதுவும் கிடையாது இல்ல. ஏன்னா இப்போ கூட்டத்தொடர் 18ஆம் தேதி ஜூன் 18 தொடங்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆளுநர் உரை இல்ல, அதுல ஒரு அறிவிப்பா வந்துச்சுன்னா, இப்ப இருக்கிற தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு அறிவிப்பு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அத வந்திருக்காங்க. அது அவங்க ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் இங்க நல்ல சூழல் இருக்கு. அதுல நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இப்ப கடந்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தது. அந்த 5 ஆண்டுகள்ல நீங்க பல போராட்டங்கள் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி அனைத்து கட்சி போராட்டம் எல்லாம் கூட கூட்டி பண்ணிருக்கீங்க. அப்ப திமுக அரசு செய்யணும்னு நீங்க பல முறை வலியுறுத்தினீங்க. ஆனா அப்ப செய்யல. ஆனா இப்ப ஆதரவு கடிதம் கொடுக்குறாங்க. இது என்ன மாற்றமா? இதை வரவேற்கின்றோம். இந்த மாற்றத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இல்ல, ஆட்சியில இருக்கிறப்ப அதை செயல்படுத்த முடியாத ஒரு சூழலா? அப்ப அப்படி இருக்கிறப்ப தாவேக்கா புதுசா வந்திருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். செய்தியாளர்களை சந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.